மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் பங்கு என்பதை 3 கோணங்களில் நாம் தியானிப்போம். மீட்பு என்பது மனித குலத்திற்கு இறைவன் அளித்த மாபெரும் கொடையாகும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் அந்த பேரின்ப வாழ்வு நம்மை விட்டு அகன்றது. கடவுள் அதை நமக்கு திருப்பி தர ஒரு திட்டம் தீட்டினார். அதற்கு மைய புள்ளியாக அமைந்தவர் தான், விண்ணுக்கும் மண்ணுக்கும் வாயிலாக அமைந்தவர் தான் தூய கன்னி மரியாள். அவர் மீட்பு திட்டத்தில் எப்படி பங்காற்றினார் என்பதை 3 கோணல்கள் வழியாக நாம் தியானிப்போம். இறைவனின் அழைப்பும் மரியாளின் சம்பந்தம். தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த உலகத்தில் பாவம் உண்டானது. ஆனால் மரியாள் கபிரியேல் தூதருக்கு ஆம் என்று கூறிய வார்த்தையால் மீட்பு உண்டாகியது. கபிரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு விடுத்த அழைப்பு ஒரு சாதாரண தகவல் அல்ல, மாறாக மனித குலத்திற்கே ஒரு முழுமையான நிறைவளிக்கும் அழைப்பாகும். அன்னை மரியாளின் ஆழமான விசுவாசம் இதுதான். அக்காலத்தில் யூத சட்டப்படி மனமாகாத பெண் கருவுற்றிருந்தால் கொல்லப்படுவார் என அறிந்திருந்தும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என அன்னை மரியாள் அறிந்து அந்த சம்மதத்தை ஏற்றுக்கொண்டார், விசுவாசத்தை தாங்கினார். அதனால்தான் மனித குலத்திற்கு மீட்பு உண்டாகியது. மேலும் மனித குலத்திற்கு எப்படி அன்னை மரியாள் பங்காற்றினார் என்பதை குறித்து நாம் பின்வரும் காணொளியில் காண்போம். ஆமென்.